ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனுடைய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். ஜானி செபாஸ்டியன் பாலருவி வட்டம், எர்ணாகுளத்திற்கு பக்கத்தில் பாலருவி வட்டம் என்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர். தனக்கு 25 வயதாகிற பொழுது ஒரு பயங்கர பயம். காரணம், தாங்க முடியாத தலைவலி. தற்கொலை எண்ணம் இவரை மிகவும் அதிகமாக ஆட்கொண்டிருந்தது. யாரெல்லாம் மரித்து போனார்களோ, தற்கொலை செய்து மரித்து போனார்களோ, அவர்களை பார்ப்பதற்கு இவர் கடந்து போவது வழக்கம். 10 வருடம் படித்து 6ஆம் வகுப்பை நிறைவு செய்திருந்தார். இவர் 4ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது இவருடைய தம்பி 6ஆம் வகுப்பு முடித்திருந்தார். படிப்பில் அதிக நாட்டமில்லை. இவருடைய சூழ்நிலையை கண்ட இவருடைய நண்பர் ஒரு நாளைக்கு இவரை ஒரு தியானத்திற்கு அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நாட்கள். பகல் தியானத்திற்கு பின்பு ராத்திரியிலே படுக்கைக்கு சென்ற பொழுது ஒரு அறையை 2 பேரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு கட்டிலே பாய் விரித்து அதன் மேலே நெடுமுழங்காலிலே நின்று 2 கரங்களையும் உயர்த்தி ஜானி செபாஸ்டியன் இப்படி ஜெபம் பண்ணினார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த வார்த்தை மட்டும் இவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ராத்திரி 10 மணி முதல் காலை 3:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. உன்னை உனக்கு வேண்டாம், ஆனால் உன்னை எனக்கு தேவை. நீ உன்னை எனக்கு தருவாயானால் நான் உன்னை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சத்தம் கேட்டது. தியானம் முடிந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஒரு நாள் ஆலயத்தில் அந்த குருவானவரிடத்தில் போய் பாவ சங்கீர்த்தனம் சொல்கிற பொழுது அவர் இவரிடத்தில் கேட்டார், நீ தனியாக என்னை வந்து பார் என்று இவரிடத்தில் சொன்ன பொழுது இவர் அவரை பார்ப்பதற்கு அந்த குருவானவர் தங்கியிருந்த அந்த தோட்டத்திற்கு போனார். போன உடனே இவரை பார்த்து கேட்டார், உனக்கு இந்த பெந்தகோஸ்காரங்களை கூட எதுவும் தொடர்பு இருக்கா என்று கேட்டார். அன்று வரை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆர்வ மிகுதியினால் இவர் சொன்ன இந்த பெந்தகோஸ்காரர்கள் யார் என்று தேடி தெரிய தொடங்கினார். ஒரு நாளில் வெள்ளை சட்டை போட்ட 2 பேர் ரோட்டில் நடந்து போகிறதை பார்த்தார். அவர்களை பின்தொடர்ந்து போய் பார்த்த பொழுது அது ஒரு பெந்தகோஸ்த திருச்சபை என்பதை கண்டு கொண்டார். அந்த போதகர் இவரை அழைத்து இவருக்காக ஜெபம் செய்தார். ஜெபம் செய்த அந்த நாளிலே இவருடைய தலைவலி முற்றிலுமாக சுகமாகிவிட்டது. அதுக்கப்புறம் செபாஸ்டியனை காணவில்லை. இவர் ஏதோ ஒரு பேக்கரியிலே வேலை செய்கிறார் என்பதை மாத்திரம் தெரிந்து கொண்டு இந்த போதகர் ஒவ்வொரு பேக்கரியாக தேடி கடைசியில் இவர் வேலை செய்கிற பேக்கரியை கண்டுபிடித்து விட்டார். இவர் எப்படியாவது ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும் என்று இந்த போதகர் இவர் பயங்கர பிரயத்தனம் செய்கிறார். இவர் அவருக்கு பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு பொது கூட்டத்தை அந்த வீட்டார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூடுகைக்கு இவரை அழைத்து கொண்டு போனால் இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொள்ளுவார் என்று அந்த போதகர் தீர்க்கமாக நம்பினார். செபாஸ்டியனை வந்து பார்த்து கேட்டார், உனக்கு எத்தனை மணிக்கு வேலை நிறைவடையும்? நான் உன்னை ஒரு கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். இவர் சொன்னார், 5 மணிக்கு என் வேலை நிறைவடையும். ஆனால் இவரை எப்படியாவது தட்டி கழித்து விட வேண்டும் என்று சொல்லி செபாஸ்டியன் 3:30 மணிக்கெல்லாம் வேலையை நிறைவு செய்து அங்கேருந்து புறப்பட்டு விட்டார். பேக்கரியிலிருந்து வெளியே வருகிற பொழுது எதுக்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இந்த போதகர் உட்கார்ந்து இருக்கிறார். கையோடு இவரை பிடித்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு போனார். 3 நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த தேவ மனுஷன் பிரசங்கித்தார். 3 நாளும் பாஸ்டர் KJ மேத்யூ பிரசங்கம் செய்த அந்த பிரசங்கத்தில் 3 நாளும் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய கரங்களை உயர்த்தினவர் இவர் ஒருவர் மட்டும்தான். இவரை கொஞ்ச நாட்கள் கழித்து இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். ஆலயத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்று அந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனையிலே முதல் பாடல் பாடப்படுகிற பொழுதே ஆண்டவர் இவரை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியினாலே பல்லமே அபிஷேகம் பண்ணினார். தொடர்ந்து இவர் பல இடங்களிலே சாட்சி சொல்ல போனார். அவருக்கு தெரிந்த மொழியில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இவருக்கு ஆண்டவர் தன்னை அழைக்கிறார் என்கிறதை உறுதிப்படுத்தினது. ஆண்டவர் தன்னை அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்கிற காரியங்கள் இவருக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. 5-6 மாதங்கள் இப்படி கடந்து போனது. வேலைக்கு போய் கொண்டிருந்தார். குழந்தை சுகவீனம் அடைந்தது. போதகரிடத்தில் சொன்னார், ஐயா, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் இந்த ஊழியத்திற்கு போக வாஞ்சியாயிருக்கிறேன். ஆண்டவரிடத்துலையும் சொன்னார், ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆனால் நான் வெற்றி பெறவில்லை என்றால்
மறுபடியும் என்னுடைய பேக்கரி வேலைக்கு போய்விடுவேன் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னார். அப்பொழுது ஒரு குரல் கேட்டது, உன் கையில் இருக்கிற பேக்கரி வேலை உன் கையிலேயே இருக்கட்டும். ஆண்டவருடைய குரல் மிகவும் தீர்க்கமாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு வழி ஆதாரமாய் ஒன்றுமில்லாமல் நாங்கள் கடைத்தெருவின் திண்ணைகளிலே தங்க நேர்ந்தாலும் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்வோம் என்ற ஒரு தீர்மானத்தை அன்று அவர் எடுத்தார். ஜானி செபாஸ்டியன் பாஸ்டர் சொல்கிறார், நான் ஒரு நட்சத்திர பங்களாவிலே குடியிருந்தேன். என்னவென்றால், ராத்திரியிலே படுத்து தூங்குகிற பொழுது அந்த கூரை வீட்டினுடைய ஓட்டைகளின் வழியாக எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும். மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணி விடாமல் எல்லா தண்ணியும் அந்த வீட்டுக்குள்ளே தான் பெய்யும். இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே தான் இவர்களுடைய குடியிருப்பு. ஆனால் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அடுத்த வாரம் போய் ஆண்டவர் இப்படி அழைத்த அந்த அடுத்த வாரம் போய் தன்னுடைய வேலையை விட்டு நின்று விட்டார். அவருக்கு எல்லாம் கணக்கு பார்த்து $7.50 அவருக்கு கொடுத்து அவரை செட்டில் செய்து அனுப்பிவிட்டார்கள். ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வந்து சாட்சி சொல்ல எழும்பி நின்றார். நான் என்னுடைய வேலையை விட்டுவிட்டேன், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அப்பொழுதெல்லாம் சில ஆங்கில வார்த்தைகளை பேசுவதற்கு படித்திருக்கிறார். காட்டேஜ் மீட்டிங், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, சென்டர் பாஸ்டர், ஃபெய்த் ஹோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போன்ற ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் படித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறது, வேடிக்கையாக அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர் எழும்பி அன்றைக்கு சபையில் சாட்சி சொன்ன பொழுது, சபையிலே தன் அருகிலே இருந்த மற்ற விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இவருடைய அந்த உற்சாகத்தில் தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டார்கள். அன்றைக்கு போதகர் பிரசங்கம் செய்யும்போது கூட அவர் சொன்னார், கஞ்சிக்கு வழியில்லாத நபர்கள் எல்லாம் முழு நேர ஊழியத்திற்கு வரக்கூடாது என்ற ஒரு ஆலோசனையையும் தன்னுடைய பிரசங்கத்தில் ஜானி செபாஸ்டியனை மையமாக வைத்து அவர் அன்றைக்கு பிரசங்கம் செய்தார். ஆனால் இவருக்கு மிக தெளிவாக மனதில் ஒரு காரியம் இருந்தது. கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு திரும்புவதில்லை என்கிற காரியம் இவர் இருதயத்திலே மிகவும் ஆழமாக பதிர்ந்திருந்தது. இவருக்கு மனதில் பயத்தை உண்டாக்குகிற ஒரு சம்பவம் நடைபெற்றது. இவரை ஒரு நேவல் டாக்யார்டில் கொச்சியிலே வேலை செய்த ஒருவர் இவரை தன்னோடு கூட ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அவரை ஆண்டவர் பல வருஷங்களாக ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஆனால் தன்னுடைய பணி நிறைவிற்கு 1 வருடத்திற்கு முன்பதாக விஆர்எஸ் கொடுத்து விட்டு இப்பொழுது அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அந்த நபர் ஜானி செபாஸ்டியனை அழைத்து கொண்டு ஒரு வீட்டிலே பிரசங்கம் செய்வதற்கு போனார். அந்த வீட்டிலே இவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை ஆவியிலே நிறைந்து நிறைந்து முழங்காலிலே நிறைந்து 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 இவர் பிரசங்கத்தை கேட்கல. அவர் பிரசங்கத்தை நிறுத்தும் போது அந்த பிள்ளை எழும்பி அந்த நேவல் டாக்யார்டில் வேலை செய்த விஆர்எஸ் எடுத்த அந்த நபரை பார்த்து சொன்னாள், நான் உன்னை அழைத்த பொழுது நீ இந்த ஊழியத்திற்கு வரவில்லை, இனிமேல் உன்னை எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அந்த சின்ன பிள்ளை தீர்க்க தரிசனமாக உரைத்தது. இதை பார்த்த உடனே ஜானி செபாஸ்டியன் பயந்து போனார். அன்றைக்கு இரவு இவரை அழைத்து கொண்டு போன அந்த நேவல் டாக்யார்டில் இருந்த அந்த ஆஃபீஸர் இவரை பார்த்து, என்னை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரே இந்த பெண் மூலமாக என்று சொன்ன பொழுது இவர் அவரை சமாதானப்படுத்தினார். ஆனால் 2-3 நாட்களுக்குள் அவருக்கு ஒரு மிக பெரிய மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரித்து போனார். ஆண்டவர் அழைக்கிற பொழுது, ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற பொழுது பயன்படாத மனிதர்கள், அழைப்பின் குரலுக்கு செவிமடுக்காத நபர்களை பற்றிய ஒரு காரியத்தை இவர் பார்த்த பொழுது பயந்து போனார். 2 வருஷம் தன்னுடைய வேலையை விட்டு வீட்டில் இருக்கிறார். ஒருவரும் இவரை ஒரு கைப்பிரதி கொடுக்கிற ஊழியத்திற்கு கூட பயன்படுத்த முன்வரவில்லை. கேள்விகள், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் முழுவதும் ஜெபம் உபவாசம் இது மட்டும்தான் நடைபெறுகிறது. அடிக்கடி குழந்தை சுகவீனப்படுகிறது. ஒரு பால் வாங்கி கொடுப்பதற்கு வழி இல்லை. இவர் சொல்கிறார், ஒரு 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 பால் ஊற்றின ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அது நிறைவேற மாட்டேன் என்கிறது. 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஊழிய அழைப்பு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. பெத்தேல் ஆசிரமம் ஆல்வாயில் ஒரு இன்டர்வியூக்கு அழைத்திருக்கிறார்கள். பிச்சைக்காரர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது. இவர் என்ன படித்திருக்கிறார் என்று அவர்கள் அந்த இன்டர்வியூவில் கேட்டபொழுது தன்னுடைய படிப்பை சொன்னார். 6ஆம் வகுப்பு. அவர்கள் அந்த ஊழியத்திற்கு இவரை தேர்வு செய்யவில்லை, அவரை அனுப்பிவிட்டார்கள். வீட்டிற்கு வருகிற வழியில் அந்த பஸ்ஸில் உட்கார்ந்து அந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்,
ஆண்டவரே, எனக்கு பிச்சைக்காரர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு கூட தகுதி இல்லையா? என்னை ஏன் ஆண்டவரை அழைத்தீர்? அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு காதில், உன்னை அழைப்பதற்கு முன்னமே உன்னை பற்றி நன்றாய் அறிந்த ஒரு ஆண்டவர் தான் உன்னை அழைத்திருக்கிறார். நீ தரித்து நில், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்ற ஒரு குரல் காதில் விழுந்தது. யாக்கோபு 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி அவரிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வேதவசனம் இவருக்கு மனதிலே நினைவுக்கு வந்தது. சில வருஷங்களுக்கு பின்பு இவரை எந்த ஆர்கனைசேஷன் வேண்டாம் என்று சொன்னதோ அவளுடைய மிகப்பெரிய போதகர் கூடுகைக்கு இவரை சிறப்பு செய்தியாளராக அழைத்து இவரை அவருடைய ஸ்தாபனத்திலே பயன்படுத்தினார்கள். யாரும் சொன்னார்கள், ஊழியத்துக்கு போனோம்னா பைபிள் ஸ்கூலில் போய் படிக்கணும், பைபிள் காலேஜில் போய் படிக்கணும் என்று சொன்ன பொழுது ஒரு நண்பர் இவரை அழைத்து கொண்டு போய் திருவல்லாவில் இருக்கிற ஷாரோன் பைபிள் காலேஜில் கொண்டு போய் அந்த டீன் இடத்துல கொண்டு போய் விட்டார். டீன் இவரை இன்டர்வியூ செய்த பொழுது இவர் தகுதியை பார்த்துவிட்டு கோபம் அடைந்து தன்னுடைய கையை இப்படி நீட்டி, அந்த கல்லூரியின் வாசலில் தான் கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, நீ வேகமாய் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி நீ உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் பிற்காலத்தில் அதே இடத்தில் 900 பேர் உள்ள ஒரு போதகர் கூடுகையின் சிறப்பு செய்தியாளராக இவரை அழைத்து ஷாரோன் ஃபெலோஷிப் ஆர்கனைசேஷன் இவரை பயன்படுத்தினது. அது மட்டுமல்ல, தங்களுடைய ஷாரோன் ஃபெலோஷிப்பில் இவரை போதகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சில காலத்திற்கு பின்பதாக காஸ்பல் ஃபார் ஏஷியா, இன்றைக்கு பிலீவர்ஸ் சர்ச், அவர்களுடைய ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு ஒரு நண்பர் இவரை அழைத்து கொண்டு போனார். இவருடைய வறுமையை பார்த்து அடுத்த நாள் காலையில் அவர்கள் போதகர்களை ஆதரிப்பது வழக்கம். இவரை அப்படி கொண்டு போய் அவருக்கு ஒரு அந்த தலைமை பொறுப்பில் இருந்தவரை இடத்திற்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி இவரை ஊழியத்திற்களை பயன்படுத்துங்கள் என்று அந்த நண்பர் இவரை அறிமுகம் செய்து வைக்கவும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, உங்களுக்கு நெசமாவே வேற ஆளே கிடைக்கலையா? இந்த மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு என்கிட்ட அனுப்புறீங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு இவரை சும்மா அனுப்பிவிடவும் அவருக்கு மனதில்லை. அவர் சொன்னார், கடற்கரை பிரதேசங்களிலே ஒரு 12 மிஷினரிகள் வந்து ஒரு போட்டிலே போய் சுவிசேஷம் சொல்கிறார்கள், நீ போய் அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடு, நான் உனக்கு எல்லா மாதமும் 350 ரூபாய் சம்பளம் தருகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது இவர் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு வேலையை விட்டுட்டு தான் ஆண்டவர் அழைத்ததுனால இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். பிற்காலத்தில் அந்த திருவல்லாவிலே நடந்த ஐக்கிய கூட்டமைப்பு கன்வென்ஷனில் ஷாரோன் ஃபெலோஷிப் சார்பில் பிரசங்கியாராக ஜானி செபாஸ்டியன் பாஸ்டரை அழைத்த பொழுது ஜெபிக்க வந்தவர்கள் வரிசையில் இந்த காஸ்பல் ஃபார் ஏஷியாவில் தன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற நபரும் வந்து நிற்கிறார். அவருக்காக தலையிலே கை வைத்து ஜெபிக்கும்படியாக அவர் தலையிலே இவர் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது இவர் மனதில் யோசித்தார், அன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி நான் சோறாக்க போயிருந்தா எந்த கையை வச்சு இவர் தலையில் இவரை இன்னைக்கு நான் ஆசீர்வதிச்சிருக்க முடியும் என்று இவர் நினைத்தார். சில நாட்களுக்கு பின்பு பெரும்பாவூரில் இருக்கிற ஐபிசி பைபிள் காலேஜில் படிக்க போனார். இவருடைய கல்வி தகுதியை பார்த்துவிட்டு அவர்கள் நிராகரித்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த பாஸ்டர் பாபு செரியான் இவரை பார்த்தவுடன் அந்த கல்லூரியினுடைய டீன் இடத்துல சொன்னார், 1 மாதம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இவர் என்ன செய்கிறார் என்று நான் பார்க்கிறேன், ஐ வில் ரிவ்யூ ஹிம் ஆஃப்டர் அ மந்த்ஸ் டைம், இவருக்கு அழைப்பு இருக்கிறதாக நான் உணர்கிறேன் என்று இவரை கல்லூரியிலே சேர்த்து கொண்டார். கஷ்டப்பட்டு 6 மாதம் படித்தார். அது ஒரு 2 வருட ப்ரோக்ராம். 6 மாதத்திற்கு பின்பதாக இதற்கப்புறமா இந்த கல்லூரியில் இவர் காலம் தள்ளுவது கஷ்டம் என்று இவருக்கே தெரிந்துவிட்டு, ஏனென்றால் இவர் எழுதி தருகிற பரீட்சை வைக்கிற பொழுது இவர் எழுதி கொடுக்குற ஆன்சர் பேப்பர் எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சிகப்பு மையில் ஒரு எக்ஸ் குறியிட்டு அந்த பேப்பரை இவர் கையில் கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இவர் இதில் என்ன எழுதியிருக்காருங்கிற விஷயமே அந்த வாத்தியார்களால் படித்தே பார்க்க முடியாது என்கிற சூழ்நிலை தான். 6 மாதத்திற்கு பின்பு பாபு செரியான் பாஸ்டர் இடத்துல போனார். பாஸ்டர், என்னால் இனிமேல் இந்த பைபிள் காலேஜில் படிக்க முடியாது, என் குடும்பம் அங்கே தனியாக கஷ்டப்படுது, எனக்கும் படிக்க வரலை, அதனால் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் போகிற பொழுது சொன்னார், தம்பி, உன்னை
கர்த்தருடைய வயல் பிரதேசத்தில் பிற்காலத்தில் பார்க்க நேர்ந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று அவர் சொல்லியார். சில வருஷங்களுக்கு பின்பு லண்டனுக்கு ஊழியத்திற்கு ஜானி செபாஸ்டியன் பாஸ்டர் போன பொழுது பாபு செரியன் பாஸ்டரை கூப்பிட்டார். பாஸ்டர், லண்டன்லேருந்து பேசுகிறேன் என்று சொன்ன பொழுது, எனக்கு முன்னாடியே அங்கே போய் சேர்ந்துட்டியா என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார் பாஸ்டர் பாபு செரியன். இப்படி அவர் வீட்டில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு இவரோடு கூட அந்த பெரும்பாவூர் பைபிள் காலேஜில் படித்த ஒரு மாணவர், வைக்கத்தை சேர்ந்தவர், வைக்கம் என்கிற ஊரை சார்ந்தவர், பாபு செபாஸ்டியனை அழைத்து, இந்த நம்முடைய விடுமுறை காலத்தில் நான் எல்லா வீடுகளிலும் போய் கைப்பிரதி கொடுக்க விரும்புகிறேன், நீயும் வா என்று அழைத்தார். ஒரு வாரம் போய் அவரோடு கூட தங்கியிருந்து கைப்பிரதிகள் விநியோகம் வீடு வீடாக செய்தார். தான் வீட்டிற்கு புறப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இரவிலே ஒரு வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சபையின் போதகர் இந்த 2 மாணவர்களையும் அங்கே அழைத்து கொண்டு போனார். அந்த வீடு ஒரு சின்ன ஓடு வேய்ந்த வீடு, ஒரு வரவேற்பறை, அந்த பக்கத்தில் ஒரு பெட்ரூம், ஒரு சைடில் சமையலறை. இந்த சமையலறைக்கும் இந்த பெட்ரூம்ஸ்க்கெல்லாம் கதவெல்லாம் கிடையாது, திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பதாக இவரை அழைத்து கொண்டு போன நண்பர் மெதுவாக இவர் காதில், ஜானி செபாஸ்டியன் காதிலே சொன்னார், அந்த வீட்டில் ஒரு புள்ள இருக்குது, மூத்த புள்ள, அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அந்த வீட்டில் ஜெபம் வச்சுருக்காங்க. இவர் போய் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த உடனே அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களாக பார்க்கிறார். இதில் எந்த புள்ள அந்த புள்ள என்று பார்க்கிறார். சற்று நேரத்திற்கெல்லாம் கிச்சனிலிருந்து அந்த பைத்தியம் பிடித்த பிள்ளை அந்த திரைச்சீலையை விலக்கி இவரை உற்று நோக்கியது. பயந்து போனார். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரை, எதுக்கு என்னைய ஊழியத்துக்கு அழைச்சிங்க? எத்தனை 7 நாள் உபவாசம், எத்தனை 21 நாள் உபவாசம், உடம்புல ஒரு பலமும் இல்லை, இதை விட்டுட்டும் என்னால் போக முடியல என்று சொன்ன பொழுது, இந்த தச்சர்கள் பயன்படுத்துகிற அந்த கொட்டாப்புளி, உடன் மேலட், இதால் தலையில் பின்னாடி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்குள்ளே வந்தது. அவ்வளோதான். அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தார், நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நீ பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். இவருக்கு அந்த அடி தலையில் பட்டதோட எழும்பி நின்று பிரசங்கம் செய்ய தொடங்கினார். 10 நிமிஷம் 1 நிமிஷம் மாதிரி போச்சு. போதகர் அவரை தொடர்ந்து பிரசங்கம் பண்ண சொல்லவே 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் வல்லமையாக அன்றைக்கு பிரசங்கம் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாக அந்த நாளில் கிரியை செய்தார். 14 பேர் அந்த நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பைத்தியம் பிடித்திருந்த அந்த பெண்ணும் அந்த நாளிலே சுகமானாள். இப்படி தன் வாழ்விலே முதல் ஆண்டவர் இவரை அன்றைக்கு பயன்படுத்தினார். அன்றைக்கு தொடங்கின அந்த ஊழியம் ஆண்டவர் இவரை கடந்த 31 வருடங்களாக இந்தியாவினுடைய 17 மாநிலங்களுக்கு அழைத்து கொண்டு போய் பயன்படுத்தியிருக்கிறார். அமெரிக்க ஐக்கிய தேசம், ஐரோப்பா, ஸ்வீடன், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகளில் இருக்கிற பல தேசங்கள், ஒரு 23 தேசங்களுக்கு ஆண்டவர் இவரை அழைத்து கொண்டு போய் இன்றைக்கும் பயன்படுத்தியிருக்கிறார். மலையாளம் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அநேகருக்கு அவர் ஆண்டவருக்கென்று அவர் பயன்படுகிறார். அநேகர் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதவசனம் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உலகத்திலே ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலகீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி செய்தார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஊழியத்துக்கு வரலாம். வேதவசனம் சொல்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்த வல்லவர், எந்த சந்தேகமும் பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவர்.